கனடாவில் 4 பேர் மீது காரை ஏற்றி காயப்படுத்திய நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விபத்து சம்பவம் டொரண்டோ நகர பல்கலைக்கழகத்தில் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. 23 வயதுடைய ரியான் பெட்ரோஃப் என்ற இளைஞனை டொரண்டோ காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். குறித்த நபர் ஒரு வாகனத்தை வேண்டுமென்றே ஒரு குறிப்பிட்ட நபரை நோக்கி ஓட்டிச் சென்று தாக்கியதாகவும், ஆனால் எதிர்பாராத விதமாக 4 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காவல்துறையினரால் தேடப்படும் ரியான் பெட்ரோஃப் உடனடியாக காவல்துறையில் சரணடையுமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஊடகங்களுக்கு பேசிய டொரண்டோ காவல்துறை ஆய்வாளர் பெட்ரோஃப் ஒரு குறிப்பிட்ட நபரை இலக்கு வைத்ததாக காவல்துறையினர் நம்புவதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் சந்தேக நபருக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் இடையிலான உறவு குறித்து மேலும் விவரங்களை அவர் வெளியிட மறுத்துவிட்டார். பெட்ரோஃபை அடையாளம் காண உதவும் வகையில் அவரது புகைப்படத்தை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர். பொதுமக்கள் பெட்ரோஃபை ஆபத்தானவராக கருத வேண்டும் என்றும், அவரை யாராவது பார்த்தால் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் ஆய்வாளர் வாட்சன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 70% கனடா சுற்றுலா பயணிகள் இந்த வருடம் அமெரிக்காவுக்கு செல்ல விரும்பவில்லை என அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. அத்துடன் மார்ச் மாதத்தில் அமெரிக்க எல்லை வழியாக காரில் பயணிக்கும் கனடா சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 32% குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரி சர்ச்சைகள் மற்றும் தற்போதைய அரசியல் சூழ்நிலை ஆகியவை காரணமாக அமெரிக்கா நோக்கி பயணிப்பதை கனடா மக்கள் தவிர்த்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் கோடை காலத்தில் கனடா சுற்றுலா பயணிகளை மாநிலத்திற்கு வருமாறு அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநில ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார். கலிபோர்னியா கெலி வாஷிங்டனில் இருந்து 2000 மைல்கள் தொலைவில் அமைந்துள்ளது. ஹாலிவுட் சின்னம், வாக்கா ஃபோம், கடற்கரை புல்வெளிகள், திராட்சை தோட்டங்கள் என பல ஆண்டுகளாகவே கனடா பயணிகளின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாக கலிபோர்னியா இருந்துள்ளது. புதிய சர்வதேச சுற்றுலா பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ள ஆளுநர் கேவின் கனடா மக்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். எனினும் கனடாவை 51வது மாநிலம் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டதும், கனடா மீது விதித்த புதிய வரிகள் விதிக்கப்பட்டமையும் கனடிய சுற்றுலா பயணிகள் வீழ்ச்சிக்கான காரணமாக கருதப்படுகின்றது. தனது நாட்டு மக்கள் அதிகம் இனிப்பு சாப்பிடுவதை தடுப்பதற்காக சுவிட்சர்லாந்து அமைப்பு ஒன்று அதிரடி யோசனை ஒன்றை தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி மக்களுடைய உடல் நலனை கருத்தில் கொண்டு அதிகம் இனிப்பு சாப்பிடுவதை குறைப்பதற்காக இனிப்பு பானங்கள் மற்றும் உணவுகள் மீது வரி விதிக்கலாம் என சுவிட்சர்லாந்து மக்கள் பிரதிநிதிகள் அடங்கிய அமைப்பு ஒன்று யோசனையை முன்வைத்துள்ளது. அத்துடன் மதுபானம் மற்றும் புகையிலை மீதான வரியையும் அதிகரிக்க இந்த அமைப்பு ஆலோசனை கோரியுள்ளது. இந்த பொருட்கள் மீது வரி விதிப்பதால் அவற்றின் விலை அதிகரிக்கும். ஆகவே அவற்றை வாங்குவது மக்களுக்கு கடினமாகிவிடும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் உடல் நலனுக்கு நன்மை ஏற்படும் என்பதாலேயே அவற்றின் மீது வரி விதிக்க அந்த சுவிட்சர்லாந்து அமைப்பு யோசனை முன்வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கனடாவின் டொரண்டோ நகர பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் டொரண்டோ லோகன் அருகே உள்ள ஃபெயின் அவென்யூவில் இடம்பெற்றுள்ளதாக அந்த நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பெயின் அவென்யூவில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்த 2 ஆண்களை மீட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் எனவும், மற்றொருவர் தீவிர காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் உயிரிழந்தார் என்று அந்த நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூட்டுக்கு பிறகு சந்தேக நபர்கள் இருவரும் 2 ஆடைகளை அணிந்து வித்ரோ பார்க் நோக்கி ஓடி சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பகுதியில் கடந்த 2 மாதங்களில் இது 2வது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பல மருந்துகளை கலந்து 15 நோயாளிகளை கொலை செய்ததாக ஜெர்மன் நோய் தடுப்பு சிகிச்சை வைத்தியர் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட வைத்தியர் 2024 ஆகஸ்ட் மாதத்தில் கைது செய்யப்பட்டார். மேலும் அவருக்கு எதிராக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது இந்த உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது பெர்லினில் உள்ள நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட வைத்தியர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சந்தேக நபரான 40 வயது வைத்தியர் ஆதாரங்களை மறைக்க பல பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு தீ வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த சந்தேக நபர் நோயாளிகளுக்கு அவர்களின் ஒப்புதல் இல்லாமல் தொடர்புடைய
மருந்துகளை வழங்கியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 2021 ஆண்டு செப்டம்பர் முதல் 2024 ஜூலை வரை சந்தேக நபரான வைத்தியரின் கொடிய மருந்து கலவையினால் கொல்லப்பட்ட 15 பேரில் 12 பேர் பெண்கள் என்றும் கூறப்படுகின்றது. அத்துடன் பாதிக்கப்பட்டவர்கள் 25 முதல் 94 வயதுடையவர்கள் என்றும் அவர்கள் குறித்த கொடிய மருந்தை உட்கொண்ட சில நிமிடங்களில் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சந்தேக நபரான வைத்தியர் ஜெர்மனியின் பல மாநிலங்களில் பணிபுரிந்துள்ளதுடன் அவர் கொலை செய்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பந்தப்பட்ட வைத்தியர் ஜூலை 2024 ஒரே நாளில் 2 நோயாளிகளை கொன்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். சந்தேகத்திற்குரிய வைத்தியர் 2024 ஆகஸ்ட் மாதத்தில் கைது செய்யப்பட்ட போது 4 பேரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரிகளால் சீன சிறு வணிகங்கள் மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவிற்குள் நுழையும் அனைத்து சீன பொருட்களுக்கும் 145% வரியை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்திருந்ததால் இந்த நெருக்கடி ஏற்பட்டது. இந்த நிலையில் இதுவரை 145% இருந்த இறக்குமதி வரியை 245% உயர்த்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவிற்கு அனுப்பப்படவிருந்த பல பொருட்கள் இன்னும் சீனாவில் உள்ள கிடங்குகளில் இருப்பதாக சிறு வணிக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் நோக்கத்துடன் தயாரிக்கப்படும் பல பொருட்கள் தற்போது உற்பத்தி செய்யப்படுவதில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாட்டு ஊடக தரவுகளின்படி 30,000க்கும் மேற்பட்ட வணிகங்களின் உரிமையாளர்கள் இந்த வரிகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வரிகள் சீனாவை மட்டுமல்ல அமெரிக்கர்களையும் கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாக்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கு காரணம் சில சீன பொருட்களின் விலைகள் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்து வருவதே ஆகும். பெரும்பாலான அமெரிக்கர்கள் சீன பொருட்களை கொண்டு தங்கள் சமையலறை தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். மேலும் விலை உயர்வால் அவர்களின் வழக்கமான வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உலகின் தொழிற்சாலை என்று அழைக்கப்படும் சீனாவில் அமெரிக்காவிற்கு அனுப்பப்படும் பொருட்களின் உற்பத்தியில் மட்டும் 10 முதல் 20 மில்லியன் மக்கள் ஈடுபட்டுள்ளனர் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு இலங்கை மீது விதிக்கப்பட்டுள்ள வரிகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு இலங்கையின் பிரதிநிதிகள் குழு ஒன்று அமெரிக்கா செல்ல உள்ளது. குறித்த குழு எதிர்வரும் வாரம் அமெரிக்கா செல்ல உள்ளதாக ஏற்றுமதி மேம்பாட்டு வாரியத்தின் தவிசாளர் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் இலங்கை உட்பட பல சர்வதேச நாடுகளுக்கு புதிய வரிகளை அறிவித்தும் அதிகரித்தும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அதன்போது இலங்கைக்கு 44% வரி விதிக்கப்பட்டதுடன் அதனால் லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைகள் பறிபோகும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தற்போது ஒவ்வொரு நாட்டிற்கும் அறிவிக்கப்பட்ட வரி கட்டணங்களை செயல்படுத்துவதில் 90 நாள் இடைநிறுத்தத்தை அறிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் அமெரிக்காவுடன் கலந்துரையாடி முடிவொன்றை எடுப்பதற்கு இன்னும் தாமதம் ஏற்படவில்லை என அரசாங்கத்திற்கு பல்வேறு தரப்பினர் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கை மீது விதிக்கப்பட்டுள்ள வரிகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு இலங்கையின் பிரதிநிதிகள் குழு அமெரிக்கா செல்லவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆவணமற்ற புலம்பெயர் மக்கள் தானாக முன்வந்து அமெரிக்காவை விட்டு வெளியேற ஊக்குவிக்கும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். இதன்படி சுயமாக நாடு கடத்தப்பட்டவர்களுக்கு உதவித்தொகை மற்றும் விமான டிக்கெட்டுகள் உள்ளிட்ட நிதி சலுகைகளை வழங்கவுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த முயற்சி கடுமையான குற்ற பதிவுகளை கொண்ட நபர்களை நாடு கடத்துவதற்கு முன்னுரிமை அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ள அதே நேரத்தில் நல்ல நபர்கள் சட்டப்பூர்வமாக அமெரிக்காவிற்கு திரும்புவதற்கான வழியை வழங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் ட்ரம்ப் விரிவாக கூறுகையில், நாங்கள் அவர்களுக்கு ஒரு உதவித்தொகையை வழங்கப் போகின்றோம். நாங்கள் அவர்களுக்கு கொஞ்சம் பணம் மற்றும் விமான டிக்கெட்டை வழங்கப் போகின்றோம். பின்னர் அவர்களுடன் இணைந்து பணியாற்றப் போகின்றோம். அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அவர்களை மீண்டும் உள்ளே வர விரும்பினால் முடிந்தவரை விரைவாக அவர்களை மீண்டும் உள்ளே அழைத்து செல்ல அவர்களுடன் இணைந்து பணியாற்றப் போகின்றோம் என கூறியுள்ளனர். இந்த புதிய அணுகுமுறையானது குடியேற்றம் குறித்த ட்ரம்பின் முந்தைய கடுமையான நிலைப்பாட்டிலிருந்து ஒரு மாற்றத்தை குறிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் சில நபர்கள் சட்டபூர்வமாக திரும்பி வருவதற்கான மென்மையான பாதையை உருவாக்குவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் குறித்த திட்டத்தின் விவகாரங்கள், அதன் செயல்படுத்தல், காலக்கெடு மற்றும் தகுதிக்கான அளவுகோல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை.